எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். எங்களோட வழக்கம் போல கிரிக்கெட் அனலிஸ்ட் ஹரிஹரன் அண்ணன். இன்னைக்குமே நம்ம ஒரு ரூல பத்தி தான் பேச போறோம். ஓகே. ரொம்ப முக்கியமான ரூலா ஒரு கட்டத்துல இருந்துச்சு. பட் இப்போ அது இருக்கான்னே தெரியல. இருக்கா நிஜமாவே இந்த ரூல் இப்போ வரைக்கும் ஐசிசில அப்ரூவ் ஆயி தான் இருக்கா? என்ன ரூல் பத்தி? ஆனா அதான் 3.5 மீட்டர் ரூல். அது இருக்கா இப்பவும்? ஏன்னா இப்ப டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறமா அத நம்ம பெருசா பார்க்க முடியறதில்ல. அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இது விஷயம் என்னன்னா, டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறமா, அந்த ரூல்ல வந்துட்டு ஐசிசி வந்துட்டு நெறையா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஓகே. இந்த 3.5 மீட்டர் ரூல் என்ன அப்டின்னா, நெறைய பேர் கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு இப்டி ஒரு ரூல் எக்ஸிஸ்டிங்ல இருக்கா அப்டின்றதே தெரியாது. ஆமா. இப்ப பேட்ஸ்மேன் வந்துட்டு பாலுடைய இம்பாக்ட் அவருடைய கால்ல வந்துட்டு 3.5 மீட்டருக்கு மேல இருந்துச்சு அப்டின்னா, அந்த பால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அம்பயருக்கு தெரியும். இந்த பால் வந்து கண்டிப்பா விக்கெட்ஸ் வந்து ஹிட் பண்ணும் அப்டின்ற மாரி இருந்துச்சு அப்டின்னாலும், ஸ்ட்ரெய்ட் அவே வந்துட்டு அத வந்துட்டு நாட் அவுட் அப்டின்னு சொல்லிட்டு ரூல் பண்ணலாம். ஓகே. இப்ப இந்த மாரி ஒரு டெசிஷன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ஸ்மேன் வந்து நீங்க டெஸ்ட் மேட்சஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விங்க கவுண்டர் பண்றதுக்காகயோ, நீங்க ஒயிட் பால் கிரிக்கெட்ல கூட பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்விங்க வந்து கவுண்டர் பண்றதுக்காக இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்து நிப்பாங்க. இது எதுக்காகன்னா, அவங்களோட ஸ்விங்க வந்துட்டு கவுண்டர் பண்றதுக்காக. அப்டி முன்னாடி வந்து நிக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு பிக் ஸ்ட்ரைடு வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்ப பண்றாரு. அந்த பிக் ஸ்ட்ரைடு வந்து பண்ணும்போது அவங்களுடைய பால் வந்துட்டு ஒரு ஃபுல் டாஸா வந்து ஒரு பால் வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு கால்ல வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பால் வந்துட்டு 3.5 மீட்டருக்கு மேல அந்த இம்பாக்ட் இருந்துச்சு அப்டின்னா, ஆன் ஃபீல்ட் அம்பயர் வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் குடுக்குறாரு. அந்த ஓகே. மாரி ஒரு இதுக்கு. அப்போ வந்துட்டு 3 அம்பயர் ரிவ்யூக்கு வந்துட்டு பேட்ஸ்மேன் போகும்போது, அது 3.5 மீட்டர்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட் அவே அத வந்துட்டு நாட் அவுட் அப்டின்னு சொல்லிட்டு 3 அம்பயர் வந்துட்டு டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு 3.5 மீட்டர்ஸ்ல இல்ல. 2.5 மீட்டர்ஸ் டூ 3.5 மீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது தான், உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது ரைஸ் ஆகும். அது நான் ஃபாஸ்ட் பவுலர்ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்பின்னர்ஸ்க்குமே இது வந்துட்டு அப்ளிகபிள். எஸ். இப்போ வந்துட்டு பேட்ஸ்மேன் வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க ஒரு ஸ்பின்னர் அடிக்கிறதுக்கு. டவுன் தி விக்கெட் வராங்க. வந்துட்டு அவங்கனால வந்துட்டு அண்டர்நீத் தி பால் முடியாது. நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேட்டர்ஸ் வந்துட்டு பேட்ல ஆடாம கால்ல. கால்ல எடுத்துட்டு போயிட்டு வாங்குவாங்க அந்த பால். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3.5 மீட்டர் ரூல் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே வந்துட்டு இப்போ 2.5 டூ 3.5ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அந்த ஓகே. கன்ஃப்யூஷன்ஸ் பத்தி நான் சொல்றேன். இப்ப நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி வந்து அந்த ஹாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? அது இப்ப கிரிக்கெட்ல வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் ஓகே. பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய யூஸ் மூலியமா இப்ப இந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நம்ம இது பண்றோம். இப்ப நம்ம பவுலிங்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். 6 மீட்டர் மார்க்ல எவ்வளோ பால் போட்டுருக்காங்க. ஓகே. 11 மீட்டர் ஆமா. மார்க்ல எவ்வளோ போட்டுருக்காங்க. ஃபுல் லென்த்ல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எஸ். போட்டுருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக்காய் மூலியமா தான் உங்களுக்கு பண்றாங்க. ஸோ அதனுடைய அந்த டெக்னாலஜி ஹெல்ப் மூலியமா உங்களுக்கு 3 அம்பயர்ஸ் வந்துட்டு இந்த மாரி டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இந்த ரூல் மேல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பாசிட்டிவ் கருத்து. அதாவது இது ஏத்துக்கிறவங்களும் இருக்கலாம். இத வந்து டிஃபெண்ட் பண்றவங்களும் இருக்கலாம். இல்ல இது தேவையில்ல அப்படிங்கிற மாரி. ஓகே. சோ உங்களோட ஒப்பீனியன் படி இது இருக்கணுமா என்ன? இல்ல கிரிக்கெட்ல வந்து அந்த ஒரு 22 யார்ட்ஸ்ல நீங்க ஒரு 3.5 மீட்டர்ஸ் வந்து நீங்க ஃப்ரண்ட்ல நீங்க போய் விளையாடும்போது, எல்பிடபிள்யூக்கு வந்துட்டு இந்த ஒரு ரூல் வந்துட்டு கண்டிப்பா தேவை அப்படின்ற மாரி தான் நான் திங்க் பண்றேன். பட் இப்ப வந்து நெறைய வந்துட்டு பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியா ஆயிருச்சு. ஓகே. விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கே வந்துட்டு பவுலர்ஸ் கஷ்டப்படுறாங்க. இது வந்துட்டு மெயினா லிமிட்டட் ஓவர் ஃபார்மட்ல ம். கஷ்டப்படுறாங்க அப்படின்னும்போது, இந்த ரூல்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு, இப்ப நம்மளுக்கு டிஆர்எஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு கொஞ்சம் லேவர்ட் பண்ணியிருக்கிறது ஐசிசி வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஓகே. லிமிட்டட் ஃபார்மட் கிரிக்கெட் பொறுத்தவரைக்கும். அதான் டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூல நம்ம பெருசா பார்க்க முடியல. நான் ஓகே, கடைசியா எப்ப பார்த்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி மேபி சின்ன வயசுல பார்த்திருப்பேன்னு நெனைக்கிறேன். சோ ஓகே. இப்போ அந்த டிஆர்எஸ் வந்து எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு இந்த ரூல் மேல? இந்த ரூல் வந்து திரும்பவும் ஐ மீன் கரெக்ட்டா பழைய இடத்துக்கு கொண்டு வரணுமா? ஐ மீன் நெறைய யூஸ் பண்ணணுமா? இல்ல இப்ப இருக்கிறது ஓகே தான அப்படியே கொண்டு போயிடலாமா இத? இல்ல அதுதான் இப்ப நான் சொன்னது தான். 3.5 மீட்டருக்கு வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க அப்டின்னாவே, அது வந்துட்டு டைரக்ட்டா வந்துட்டு நாட் அவுட் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. இந்த 2.5 டூ 3.5 இந்த இந்த டிஸ்டன்ஸ வந்துட்டு எப்படி வந்துட்டு மானிட்டர் பண்றாங்க அப்டின்றதுல தான் நெறைய பேருடைய கொஸ்டின். அ இப்ப நம்ம லாஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு மார்ஷினுடைய விக்கெட் வந்துட்டு ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. அஸ்வின் வந்துட்டு அவரு 0ல இருக்கும்போது வந்துட்டு ஒரு எல்பிடபிள்யூ அப்பீல் வந்து கேட்பாரு. டவுன் தி ட்ராக் வருவாரு மார்ஷ. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் வந்துட்டு லைட்டா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்டின்ற மாரி நம்மளுக்கு இருக்கும். அதுல வந்துட்டு பால் வந்துட்டு டிராவலிங் டிஸ்டன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா வந்து கால்குலேட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா வந்துட்டு 3 அம்பயர் வந்துட்டு அத வந்துட்டு நாட் அவுட்ன்னு எதனால டிக்ளேர் பண்ணியிருப்பாரு அப்டின்னா, இன்சைட் எட்ஜ் அப்டின்ற ஒரு விஷயத்தினால வந்துட்டு அது வந்துட்டு நாட் அவுட் அப்டின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. அதே வந்துட்டு அது இன்சைட் எட்ஜ் ஆகாம இருந்திருந்துச்சுன்னா, நம்ம இப்ப இந்த 3.5 மீட்டர் ரூல் பத்தி பேசும்போது, அந்த ஒரு எல்பிடபிள்யூ டிசிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்.
ஆனா இப்ப வந்து பால் பிட்சிங்க்கும் பேட்ல ஹிட் ஆகுது இல்ல. சோ அதுக்குமே டிஸ்டன்ஸ் இருக்கா? அதுவுமே கால்குலேட் பண்ணுவாங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆன் ஃபீல்ட் அம்பயர் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பண்ணியிருக்காரு. அத வந்துட்டு பவுலிங் டீம் வந்துட்டு டிஆர்எஸ் வந்துட்டு போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இப்ப டவுன் தி ட்ராக் வராரு. அன்னைக்கு நம்ம அந்த அஸ்வினுடைய விஷயத்துக்கு வரலாம். டவுன் தி ட்ராக் வராரு. டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பால் வந்துட்டு பேட்ல வந்துட்டு அடிக்குது. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பேட்டர் வந்துட்டு 2.5 மீட்டருக்கு மேல வெளியில வந்துட்டாரு ஓகே, அப்படின்னா, அடுத்து என்ன வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ இப்போ பால் வந்து எங்க பிட்ச் ஆச்சு, அந்த பிட்ச் ஆன இடத்துல இருந்து 40 சென்டிமீட்டருக்கு உள்ள ஓகே, அந்த பாலுடைய டிராவலிங் டிஸ்டன்ஸ் பிட்ச் ஆன இடத்துல இருந்து 40 சென்டிமீட்டருக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்ததே போமாட்டாங்க. ஓகே. இது வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே வந்துட்டு நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருவாங்க. பிட்சிங் அண்ட் பிட்ச் ஆன இடத்துல இருந்து பேட்ல அடிக்கிற இடம் வந்து 40 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும். அண்ட் இம்பாக்ட் ஆன இடத்துல இருந்து இன்னும் அந்த பால் டிராவல் பண்றதுக்கு 2.5 மீட்டர்ஸ் இருக்கணும். ஓகே. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே வந்துட்டு நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருவாங்க. இப்ப இது 2மே வந்துட்டு ரிவர்ஸா இருக்கு. 2.5 மீட்டர் வந்துட்டு அவர் வெளில வந்துட்டாரு. பட் ஆனா பால் வந்து டிராவல் ஆறதுக்கு இம்பாக்ட் பால் பிட்ச் ஆன இடத்துல இருந்து இம்பாக்ட்க்கும் 40 சென்டிமீட்டருக்கு மேல மேல. இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்ப்பாங்க. இந்த பால் வந்து விக்கெட்ஸ் வந்து ஹிட்டிங்கா இல்லையா அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகே. அப்ப வந்து ஹிட்டிங் ஆச்சு அப்படின்னா, அவுட் குடுப்பாங்க. இதுல இவ்ளோ பெரிய ஆமா. விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்லி தான் எனக்குமே தெரியும். அண்ட் இந்த ரூல் நெறைய இப்ப யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் மேபி அது இன்னும் கொஞ்சம் இல்ல டிஃபிகல்ட் இது ஆகிது. வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு யூஸ் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறமா அம்பயர்ஸ் வந்துட்டு பிரேவ் எனஃப் டூ ரூல் அவுட். ஓகே. இப்ப நெறைய பேட்ஸ்மேன்க்கு வந்துட்டு எல்பிடபிள்யூ வந்து குடுக்குறாங்க. டவுன் தி விக்கெட் வராங்க அப்டின்னா கூட எல்பிடபிள்யூ குடுக்குறாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா டிஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறமா. அதே மாரி வந்துட்டு பவுலர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல சிப்பிங் டவுன் தி விக்கெட் கால்ல வாங்குறாங்க அப்டின்னா யோசிப்பாங்க. சரி இவ்ளோ தூரம் வந்துட்டாங்க. இவ்ளோ தூரம் டிராவல் ஆகுற மாரி இருக்கு. இது வந்து எல்பிடபிள்யூ கேட்டு நம்ம மோஸ்ட்டா வந்து அப்பீலே இருக்காது. இப்ப அப்பீல் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, டிஆர் ஹாக்காய் வந்துட்டதுனால, உங்களுக்கு இந்த மாரி அப்பீல்லாம் வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது லெத்தாலஜிக்கா ஆயிருச்சு. டிஆர்எஸ் வந்துருச்சு அது பார்த்துக்கிட்டோம் மத்ததெல்லாம் அப்படிங்கிற மாரி இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகேண்ணே. இந்த விதிய பத்தி நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி வேற எந்த மாரியான ரூல்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க.